நீங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தாப்பனே. துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி கூறி துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி புதன்கிழமையை காணும்படியாக கூட ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சுவாமி எங்க தேசத்துல அநேகர் ஆண்டவரே இன்னும் உண்மை அறியாத ஜனங்கள் இந்த நாளை பிரத்யர்த்தமாக முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன நேரத்தை கட்டளையிட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை நாங்க தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா எங்களை நோக்கி பார்க்கிறோம். கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஜூம் டெக்னாலஜிக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஆண்டவரை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமீபமாக ஆண்டவரை எப்படியோ ஐக்கியப்பட சந்தோஷப்பட பகிர்ந்து கொள்ள வசனங்களை தியானிக்க ஒரு மனதோடு ஜெபிக்க ஆண்டவரை நீ தந்துக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபத்தாரும் தடையின்றி இது எங்களுக்கு பிரயோஜனமாக நீர் உதவி செய்யும். ஆண்டவரே இன்னும் வர இருக்கிறவங்களை சீக்கிரமாய் அழைத்து வரோம். எங்களையும் இந்த சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எப்படியாவது எங்க தேசம் உண்மை அறிகிற அறிவுல நினைப்ப செபிக்கிறோம் சுவாமி. அறியாமையை நீ என் ஜனங்கள் என்னை அறிகிற அறிவு இல்லாமல் போகிறார்கள், அதனால் நாசமடைகிறார்கள் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோமே சுவாமி. கிருபை இறங்குங்க, இறங்குங்க சுவாமி. நீர் இறங்கி ஒரு விசை கூட எங்க தேசத்தை நீர் கடாய்ச்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், இந்த வேலையை ஆசீர்வதித்து தாழ்ச்சியுடைய கருத்துக்கு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்தவ வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ நாம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அதுல எருசலேமின் பாவங்களை முக்கியப்படுத்தி அந்த அதிகாரத்துல நாம் பார்த்தோம். எருசலேம், யூதா அவர்களுடைய பாவங்களும் அதற்கான தண்டனைகளையும் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். முதல் 9 வசனங்களில அவர்கள் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அப்படியே விஸ்தரித்து சொல்லப்பட்டதை பார்த்தோம். சோதோம் குமாரா போல இருந்தது, சோதோம் குமாராவை போல பாவம் இருந்தது என்றெல்லாம் நாம் அதை பார்த்தோம். இப்பொழுது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர சமயத்துல அழகா ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமான்களுக்கு அப்போ இந்த சூழ்நிலையில இவ்வளவு பயங்கரமான பாவங்கள் செய்து கொண்டிருந்த அந்த யூத ஜனங்கள் அந்த எருசலேம் நகரத்துல கொஞ்சம் பேர் நீதிமான்களாய் இருந்தார்கள். நீதிமான்கள் யார் என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம ஹவ் வி ஆர் ஜஸ்டிஃபைட் பை காட். அப்போ அப்படிப்பட்ட ஒருவேளை அந்த சிலுவையின் நிமித்தமாக நீதிமான்கள், அவருடைய ரத்தத்தின் நிமித்தமாக நீதிமான்கள் ஆக்கப்படலாம். பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள், யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள், அவருக்கு பயந்து அவருடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள், இப்படியான கொஞ்சம் நீதிமான்கள் அன்றைக்கு இருந்திருக்கார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற சத்தியம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது, நாம் ஒருவேளை இந்த செஞ்சுரி மக்களா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மக்களை, இவங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கூட இல்ல, அதற்கு முன்பாக இவர் நம்ம ஏசாயா வாழ்ந்த காலம் எல்லாம் 700 அந்த சமயம். அப்போ அந்த நாட்கள்ல இருந்தவங்களுக்கு சொல்லப்பட்டதே நமக்கும் அப்ளை ஆகுது. இன்றைய செஞ்சுரியில கூட நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், இன்னைக்கு உலகம், இன்றைக்கு நம்முடைய தேசம் இப்படியா எப்படி இருந்தாலும் அதன் மத்தியில நாம கொஞ்சம் பேர் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய், கீழ்ப்படியவர்களாய் நாம் இருக்கும்போது நமக்கு என்ன அவர் செய்கிறாரா, அதற்கான பலனை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு அவர் சொல்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதான் நம்முடைய நம்பிக்கை. நாம எந்த நாள்லயும் உண்மையா இருக்கணும், எவ்வளவு கஷ்டத்திலயும் உண்மையா இருக்கணும்னா, ஏன்னா நமக்கு கர்த்தர் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவார். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்க்க முடியுதா? பிக்சர் பார்க்க முடியுதா? பிக்சர் இல்ல, பிக்சர் தெரியலையா?
எனக்கு தெரியல. அதான் அப்ப எல்லாருக்கும் தெரியும். அதுதான் ஷேர் ஆகல. சத்தம் கேக்குது. ஆமா, உங்களுது தெரியுது, உங்களுது தெரியுது. இல்ல சத்தம் கேக்குது, ஆனா இல்ல, உங்களுது தெரியுது, வீடியோ உங்களுது தெரியுது. அது ரைட்டு. நீங்க ஷேர் பண்றது தெரியல. ஷேர் பண்றது தெரியல. ரைட். அதான் உங்களை எல்லாம் எனக்கு காணோம். சைட்ல எப்போ வருவீங்க, எங்கடா அப்படின்னு பார்த்தேன். சரி சரி, இப்ப தெரியுது இல்லையா? தெரியுது. தேங்க்யூ தேங்க்யூ. சோ அப்போ அந்த 11ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? எப்படி நீதிமான்களுக்கு பலன் தர்றாரோ, துன்மார்க்கருக்கு அவர் பலன் தருவார். பல பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்க அதுதான் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ராஜாக்களை, தகுதியான லீடர்ஸ இல்லாதபடி கர்த்தர் இந்த ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தகுதி இல்லாத நல்ல ராஜாக்களை அவர்கள் ஆளும்படியாய் அவர் அனுமதிக்க மாட்டார். யங்ஸ்டர்ஸ், பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். அன்றைக்கு யூத கலாச்சாரத்துல யூதர்களுக்கு ஸ்திரீகள்னாலே அவர் மிகுந்த ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனாலும் வேதத்துல எல்லா பழைய ஏற்பாட்டுல இருந்தே நம்ம பாக்குறோம், கர்த்தர் ஸ்திரீகளுக்கு ஒரு நல்ல கணத்தை கொடுத்து கொண்டேதான் வந்தாரு. ஸ்திரீகளை பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டே வந்தார். தெபோரால், எஸ்தர், இப்படி எல்லாம் பெரிய பெரிய காரியங்களுக்காக அவர்களை பயன்படுத்தினார். ஆனா இங்க என்ன பாக்குறோம்னா, அந்த யூத பெண்மணிகள் பாவம் செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல அந்த பெண்மணிகள் அவர்களை ஆளுகிறார். அப்போ என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். நீ நடக்க வேண்டிய வழியை விட்டு நீ மிகவும் மோசமான ஒரு வழிக்கு செல்லும்படியாக, இந்த மாதிரி சரியான லீடர்ஸ் இல்லாம, ப்ராப்பரான லீடர்ஸ் இல்லாம, லேடிஸ் உன்னை விமென் உன்னை ஆளுகிற விதமாக நான் செய்வேன் என்று அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க செய்த பாவம். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் ஒரு நியாய தீர்ப்பாக இதையெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனா இந்த நியாய தீர்ப்பின் நடுவிலேயும் கூட தன்னுடைய ஜனத்தை காப்பதில அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த துன்மார்க்கனுக்கு ஏற்படுகிற முடிவு நீதிமானுக்கு நிச்சயமாய் இருக்காது என்பதுதான் பெரிய ஒரு சத்தியம். நாம இந்த 2ஆம் வருகையிலும் கூட நாம இதைதான் நாம் நமக்கான நம்பிக்கையாய் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா 2ஆம் வருகையிலே அவர் செய்யக்கூடிய நியாய தீர்ப்பும் கோபாக்கினைகளையும், எப்படி உலகம் அழிய போகிறது, என்னெல்லாம் நேரிடும், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இதெல்லாம் நாம வாசிச்சோம். ஆனா அவருடைய பிள்ளைகளை இந்த சூழ்நிலையில காத்துக்கொள்வதில அவர் உண்மையாய் இருக்கிறார். இதுதான் வேதத்துல தொடக்கத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு சின்ன கூட்டம்னா கொஞ்சம் பேரு தான் அவரை அப்படி உண்மையாய் ஏற்றுக்கொள்கிறவர்களும் அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். பெயரளவுல இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாக்குறோம் 2% 5% கிறிஸ்டியன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதெல்லாம் அங்க கணக்கு. இதுல எவ்வளவு பேர் உண்மையாகவே ரட்சிப்புக்குள்ளாக எவ்வளவு பேர் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் இருந்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த கூட்டத்தை அவர் நிச்சயமாய் ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிதான் நாம இங்க பார்க்கிறோம். இதுக்கு முக்கியமான காரியம் என்ன வேணும்னா, நாம நம்மை தாழ்த்தணும். ஆபிரகாம் எப்படி அன்றைக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தை, வாக்கு தத்துவத்தை நம்பினாரோ, அவர் விசுவாசித்தாரோ, அந்த விசுவாசம் அவருக்கு எப்படி நீதியாக எண்ணப்பட்டதோ, ஆதியாகமம் 15:6 அப்படிதான் வாசிக்கிறோம். அவர் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதேதான் நமக்கும்
நாம் விசுவாசிக்கிறதை பொறுத்து, நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து நம்முடைய நீதி இருக்கும். நம்ம அப்ப அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை அவர் அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, மேலும் விசுவாசத்தினாலே, அதாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதுல என்ன வாசிக்கிறோம்? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாமை போல புறஜாதிகளும் அவனை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆபிரகாமே ஒரு புறஜாதியான் தான். ஆபிரகாம் யூதன் அல்ல. ஆபிரகாம் மெசபடோமியா தேசத்தில் இருந்தவன், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவன். தேராகு அவனுடைய அப்பா, அவர் இவனோடு கூட வரும்போது, அவர் மரிக்கும் போது அந்த விக்கிரகங்களை எல்லாம் அவர் புதைத்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு விக்கிரக வணக்கத்திற்குள்ள இருந்த ஆபிரகாமை அவரை அழைத்து அவர் மூலமா சந்ததியை உருவாக்கும்படியாக ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இது அறியாம தான் யூதர்கள்லாம் எங்களுடைய தகப்பன் முன் ஆன்செஸ்ட்ரல் ஃபாதர் இஸ் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவரும் ஒரு மெசபடோமியன் பர்சன். அடுத்ததா இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, 16ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய 16 இல்லையா, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. புறஜாதிகளுக்கு சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொன்னவரு உன் சந்ததிக்குன்னு சொல்லும் போது நம்மெல்லாம் ஈசாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க வசனம் சொல்லுது அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாருங்க, நம்ம தீர்க்க தரிசனமே ஆகட்டும், வசனங்கள் ஆகட்டும், அந்நாட்களுக்கு நிறைவேறுகிறது ஒரு காரியம், வரக்கூடிய நாட்களுக்கு நிறைவேறுகிறது இன்னொரு காரியம். இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் அப்படி அவங்க தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார்கள். இதை நாம அதை விளங்கி கொள்ளதான் இன்றைக்கு நாம முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்திலையும் அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களை நாம விளங்கி கொள்ள முடியும். அது அன்றைய காலகட்டத்துக்கு மாத்திரம் எழுதப்பட்டதில்ல, நமக்கு இனி வரப்போகிற எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களுக்கும் அது பொருந்தும் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, த காட்ஸ் பிளான். இப்போ அது ஓடி சயின்ஸா இருந்தாலும் சரி, நியூ டெஸ்டமெண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, ஓடி சயின்ஸ் என்ன எதிர்பார்த்துட்டே செய்வாங்க? அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மேசியா வரணும்னு காத்திருப்பாங்க. நம்முடைய நியூ டெஸ்டமெண்ட் சயின்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? சிலுவையை நோக்கி, ஏற்கனவே அவர் முடித்த சிலுவையின் காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு கம்யூனியன்லயும் நாம் அதை தான் சொல்லி ஜெபிப்போம். உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். இப்படிதான் நாம அவர் முடித்த காரியத்தை நாம் சொல்லி, வாட் எவர் இட் இஸ், நாம கர்த்தர் நம்மை ஒரு சிறு கூட்டமாக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த ரெம்னன்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகம் எப்படியோ இருக்கும், ஆனா அதுல ஒரு சிறு கூட்டம். அந்த சிறு கூட்டமாய் நாம் இருக்கும்போதுதான் நாம் அவர் எதிர்கொண்டு அழைத்து செல்வார். அப்ப அந்த கூட்டத்துல நாம் இருக்கும்போது நமக்கு அவர் அரணாக, கோட்டையாக, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாக அவர் நமக்கு இருப்பார். அதனால நாம கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில தான் நம்ம இருக்கிறதுனாலதான் ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நாம பார்ப்போம். அதுல என்ன போட்டிருக்கோம்னு சொன்னா, துன்மார்க்கரோடையே நீர் நீதிமானையும் அடித்து விடுவீரோ,
அப்படின்னு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் ஆண்டவர்கிட்டயே கேட்கிறார். அப்படி சோதோம் கொமோராவுக்காக கேட்டுக்கிட்டு இருப்பார். இது 5 பேராவது இருப்பாங்களான்ற வரைக்கும் அவர் வருவார். 10 பேருக்கு வருவார். அப்படி அவர் 5 பேருக்குன்னு கேட்டிருந்தா ஒருவேளை தப்பிச்சிருப்பாங்க. இப்படி அவர் அந்த கேள்வி கேட்கறது எதை வச்சு கேட்கிறாருன்னு சொன்னா, துன்மார்க்கரையும் நீதிமானையும் ஒரே மாதிரி அழிச்சிருவீரோ, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை, அவருடைய ஜஸ்டிஸை சரியா புரிந்து கொள்ளாம அவர் அப்ப கேட்கிறார். ஆனா அவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய காரியம் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது. அதே சமயத்துல இப்படி கேட்கறதுக்கு பதிலாக ஆண்டவரே மன்னியும் அப்படின்னு நாம கேட்கிறோம். அது மோசே கேட்கிறத நம்ம பார்க்கணும். நீருவே இந்த ஜனங்களை மன்னிக்கலன்னா என் பேரை கிறிஸ்துக்கு போடும் அப்படின்னு சொல்லுவார். அது அடுத்த ஸ்டெப். பாருங்க, என் பேரை கூட ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருவாங்க. இன்னொரு ஹையர் லெவல் ஆஃப் இன்டர்செசரி பிரேயர். இன்னும் பாத்தீங்கன்னா நெகேமியா ஜெபிப்பாரு, இன்னும் பாத்தீங்கன்னா தானியேல் ஜெபிப்பாரு. இப்படி நாம ஒவ்வொருபடியா பார்த்துக்கிட்டே வரோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இதெல்லாம் கற்றுக்கொண்டனா நம்முடைய இன்டர்செசரி பிரேயர் எப்படி இருக்கு? நமக்கு அப்படி ஒரு இன்டர்செசரி பிரேயர் இருக்கா? முதல்ல அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியம். இன்டர்செசரி பிரேயர்ன்னு சொன்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது. மற்றவர்கள் என்று சொன்னால் இப்ப நம்ம இப்ப பாக்குறோம், நமக்கு சொந்தம், மற்ற நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, ஒருவேளை நாம ஏதோ விதத்துல அசோசியேட் ஆனவங்க, திருச்சபை, இது மாத்திரமல்ல. இன்றைக்கு நம்மையே அறியாத, நாம கண்களில கூட காணாத, ஆனா புறஜாதியாரான ஜனங்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படும். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய நாளில பயங்கரமா, அது எங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இன்றைய நாள்ல பயங்கரமா ஈவினிங் 6 to மார்னிங் 6 பெரிய செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு ஹோம் மினிஸ்டர்லாம் வந்திருக்காங்க. ஸோ பெரிய விதத்துல நடந்துகிட்டு இருக்குது. இதற்காக எல்லாம் நாம ஜெபிக்கணும். தேவ கோபாக்கினை உச்சப்படாமல் இருக்க, பாதுகாக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட எத்தனையோ காரியங்கள் உண்டு. இதுக்கெல்லாம் நாம போராடி ஜெபிக்க, அதுதான் அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்யும் போதுதான் அதுக்கு பெயர் தான் இன்டர்செசரி. மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கிறது. சரி, இப்போ அதுதான் அடுத்த கடைசியா பார்த்தோம், பெண்கள் ஆளுகிற ஒரு நிலைமை. இது ஒருவேளை நமக்கு அது ஜென்ரலா இப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே பொருந்தாத, நமக்கு எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா. ஏன்னா நாம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நமக்கு என்ன சொல்றது, அதிகாரத்துல ஒரு விதத்துல பொசிஷன்ல இருக்கணும்னு விரும்புகிற மக்கள். பெண்கள் இன்னைக்கு ஆபீஸ்ல அப்படி இல்லாத எந்த ஃபீல்டுமே இல்லைன்னு சொல்லி நாம பார்க்கணும். எல்லா மார்க்கெட்ல இருந்து எல்லாத்துலயுமே பெண்கள் இருக்கிறத பார்க்கணும். ஆனா இங்கே அன்றைய காலகட்டத்துல பெண்கள் ஆட்சி செய்வது, அதுக்கு பேர அந்த சொசைட்டியே சாபத்திற்குள்ளான ஒரு சொசைட்டி, ஆசீர்வதிக்கப்படாத ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். ஆனா அந்த நாட்கள்ல எப்படி இருந்துச்சாம் பாருங்க, எருசலேம் ஆண்கள் யாரும் அங்க ஆளுகிறதற்கு ஆயத்தமா இல்லை. எல்லாரும் போய் துணி வஸ்திரம் இருக்கிறவன, பணம் கொஞ்சம் வச்சிருக்கிறவன பார்த்து உணவெல்லாம் வச்சிருக்கிறான்னா, நீ எங்களை ஆளுப்பா, எங்களுக்கு எல்லாம் கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஐயையோ என்னால அதெல்லாம் முடியாதுன்னு பொறுப்பெடுக்க முடியாத நிலைமையில இருந்த ஆண்களாய் இருந்தார்கள் அன்றைக்கு. நம்ம நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல கூட பார்க்கிறோம். பாராக்குன்னு ஒரு மனுஷனை பற்றி பார்க்கணும். அவர் ஒரு படை தளபதி. அவர் யுத்தத்துக்கு எழுப்பிட்டு வருவாங்க தெபோரால். அப்ப என்ன சொல்லுவாங்க, நீயும் என் கூட வந்தாதான் நான் போய் யுத்தம் பண்ணுவேன். தெபோரால் ஒரு லேடி, அவங்க நியாயாதிபதி, இவர் படை தளபதி. ஆனா அவர் சொல்றாரு நீயும் வந்தாதான். ஆனா அவங்க தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, நானும் வரேன், நம்ம ஜெயிப்போம், ஏன்னா கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்கிறார், நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனா மேன்மை உனக்கு கிடைக்காது, ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும். நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் ஒருவேளை தெபோரா தன்னை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த
மேன்மை யாருக்கு கிடைச்சது? யாகேல் என்ற ஒரு கூடாரவாசி, ஒரு நாடோடி பெண்மணி. அந்த பெண்மணிக்கு அந்த மேன்மை கிடைத்தது. அதனால் அவள் என்னவென்று சொல்லப்பட்டால் ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டாள். ஆனா அது இந்த காலம், அந்த காலம். இன்றைக்கு எல்லாமே மாறின காலம். ஆனா அன்றைக்கு இவ்விதமான பொசிஷன்ஸ் பெண்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த சொசைட்டி ஒரு அழிக்கப்பட்ட சொசைட்டி, சாபத்துக்குள்ளாக்கப்பட்ட சொசைட்டி, அங்க எந்த ஒழுங்கும் இல்லாத ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லிதான் அதை குறித்து கருதப்பட்ட ஒரு காலம். பெண்களுடைய ஆலோசனையை கேட்கிறதே தவறு. பெண்களுடைய ஆலோசனை கேட்டு கெட்டு போனவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. உதாரணமா ஆகாப் ராஜாவை பத்தி வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆகாப் ராஜாவை போல வேற ஒரு பொல்லாத ராஜா யாருமே இல்லை, கெட்டு போன ராஜா வேற யாருமே இல்லை. ஏன்னா ஏசபேலின் வார்த்தை ஆலோசனையை கேட்டு கெட்டு போன, தன் மனைவியின் ஆலோசனையை கேட்டு கெட்டு போன ராஜா ஆகாவை போல ஒருவரும் இல்லைன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அதே மாதிரிதான் இங்க என்ன வாசிக்கிறோம்? சாலமோனை பற்றி நம்ம 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுல என்ன கொடுத்திருக்குன்னு சொன்னா, கர்த்தர் விட்டு அவனுடைய இருதயம், அவனுடைய வைஃப்ஸ் எவ்வளவு பேர் தெரியுமா? வேதத்துல எவ்வளவுன்னு போட்டிருக்கு? 1000 பேர். ஒரு வைஃபை மேனேஜ் பண்றதே பெருசுன்னு மென்னு சொல்றாங்க. இங்க 1000 வைஃப்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு, ஒவ்வொரு பேலஸ், அவங்க வணங்குற தெய்வங்களுக்கு ஒரு சின்ன ஆலயம். இப்படி செல்வத்தை எல்லாம் கொடுத்து அவங்க மேல அழித்து என்னாச்சு? கர்த்தரை விட்டு விலகி பெருசா அழகா தேவாலயத்தை கட்டினாரு. ஆனா வைஃபுக்கு கட்டின அரண்மனை அந்த ஆலயத்துக்கும் மேல உயரமாய் கட்டி. அப்பவே யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்களா? சோ இந்த விதமாதான் பெண்கள் அன்றைய நாட்களிலே ஆண்களை திசைத்து. இன்னும் நமக்கு தெரியும் ஆமானுடைய வைஃப் எப்படி அவனுக்கு அப்படியே மனசுக்குள்ள அவனை தூண்டி 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 தவறு செய்ய வைத்து தூக்கு மேடையெல்லாம் ரெடியாக்கி, ஆனா அழகா ஆண்டவர் அதை எல்லாத்தையும் அபத்தமாக்கி அவனையும் அவளுடைய சொந்த பிள்ளைகளையும் அத்தனை பேரையும் தூக்கி போடும்படி செய்ய வைத்தார். காரணம் தவறான ஆலோசனை. பெண்களுக்கு முதல்ல படைக்கும் போதே அங்க என்ன நம்ம பாக்குறோம்னா, டு பி ஹெல்ப். அவர் அந்த ஆண்களுக்கு உதவி செய்ய, ஆண்களுக்கு உதவினா நம்முடைய அந்த உதவிங்கிற வார்த்தை நமக்கு அது வேற மாதிரி நம்மளுடைய மைண்ட் நினைக்குது. அது அல்ல. இன் எவ்ரிதிங் பி அ கவுன்சிலர், பி அ பார்ட் ஆஃப் சப்போர்ட்டிவ், என்கரேஜிங் மினிஸ்ட்ரியில. இந்த மாதிரி தான் God created a woman so that the man will be happy and man will be able to do his ministry, his work properly. அதுக்கு தான் அவர் அப்படி வச்சாரு. ஆனா இந்த காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு விமன் அந்த எசாயா காலத்திலும் அப்படித்தான் இருந்தார்கள், இன்றைக்கும் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு மாடர்ன் விமன் still worse. They give all wrong counsels. They demand, they expect so many things. They demand so many things. They not fit to be really a house woman. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்காங்க. மொராலிட்டியே இல்லை. ஆனா அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு பனிஷ்மெண்டா கர்த்தர் பெண்களை ஆளுபடி செய்தார். 13ஆம் வசனம், கர்த்தர் வழக்காடை எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார். அடுத்த ஸ்டேஜ், ஜனங்கள்லாம் பாவத்துல பெருத்து நிக்கிறாங்க. அப்போ அதுல இது என்ன சூழ்நிலைன்னு நல்லா புரிச்சுக்கணும். ஒரு கூட்டத்தை அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்னன்னு? ஒரு கூட்டம் பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்படும்.
விட்டிருக்கிற மக்கள், மீதமாய் இருக்கிற மக்கள், இடிந்து போன நகரம், இடிந்து போன ஆலயம், ஒன்றுமில்லாத இப்ப நம்ம அந்த காசா, பாலஸ்டைன் இந்த பகுதிகள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, யுக்ரைன் எல்லாம் இடிபாடுகளா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில அவங்க இந்த சூழ்நிலையில அவர்கள் வரும்போது, அவர்கள் இருக்கும்போது அவர்களைத்தான் இந்த மாதிரி பெண்கள் ஆள்கிறதும், குழந்தைகள் அவர்களை அதிகாரம் செலுத்துவதும், பெரியவர்களை மதிக்காமல் இருப்பதும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ அப்ப ஜனங்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க நிற்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இது அந்த அன்றைக்கு எலியா இருந்த காலகட்டத்தை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். இந்த நேரத்துல அவர் எப்படி நிற்கிறாருன்னா, நியாயம் தீர்க்க நிற்கிறார். கர்த்தர் எப்படி எழுந்திருக்கிறார்? அவர் ஒரு ஜட்ஜாவும் வராரு, ஒரு ப்ராசிக்யூட்டராகவும் வர்றாரு. குற்றம் செய்தவர் தப்பிக்கிறக்கே வழி. ப்ராசிக்யூட்டர்னா அந்த ஏழை ஜனங்களுக்காக பேசுகிற ஒரு வக்கீலாகவும், நியாயத்தை தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாகவும் அவரே ரெண்டாவும் நிக்கிறாரு. அப்ப இந்த மனுஷனுக்கு என்ன, அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யாதது ஒரு பெரிய பாவம். ஏழைகளுக்கு உதவி செய்யாதது மாத்திரம் அல்ல, நீங்க இன்னொரு பெரிய பாவத்தை செய்தீர்கள். என்ன? ஏழைகளை சுரண்டி தின்றீர்கள். அவர்களுடைய அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் பொருள்களை நீங்க திருடி கொண்டீர்கள். அவர்களுக்கு இருந்த கொஞ்சம் செல்வம், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் வயல், கொஞ்சம் இடம், கொஞ்சம் வீடு, எல்லாத்தையும் நீங்க திருடிட்டீங்க, உங்களுக்கு சொந்தம் என்று எடுத்துக்கொண்டீர்கள். இப்ப அவனுக்குன்னு ஒரு சின்ன காணி நிலம் இருக்கும், அது தனக்கு அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி கட்டணும்னு எடுத்துக்கிட்டீங்க. ஏமாத்தி ஏமாத்தி இப்படி செய்கிற ஜனங்களா, ஏழை எளிய மக்களை சுரண்டுகிறவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு நியாயமே கிடையாது, உங்களுக்கு தண்டனை தான். ஏன்னா எல்லாரும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறது ஆண்டவருடைய கட்டளை. இன்னைக்கு நமக்கும் அது ஒரு பெரிய கட்டளை. நம்முடைய எல்லா செலிப்ரேஷன்ஸ்லயும் நாம எல்லாம் செய்கிற ஃபீஸ்ட், இந்த மாதிரி மற்ற என்னென்னமோ நம்ம செய்யும் பர்த்டே எதனாலுமே நாம அதுல ஏழை எளிய மக்களை நினைக்கிறோமா, அவர்களுக்கு எதையாவது ஒரு பங்கு நம்ம கொடுக்கிறோமா, இது நம்ம யோசிக்க வேண்டியவர்களா இருக்கும். நாம நல்லா செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களையும் நம்ம நினைக்க வேண்டியவர்களா இருக்கும். நம்ம அநேகர் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் அறிவேன். கிறிஸ்துமஸ் செஞ்சோம்னா நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி தருவோம், அவங்களுக்கும் நம்ம எல்லாம் உதவி செய்வோம், அதெல்லாம் இருக்கு. இன்னும் கூட ஒரு படி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கே செய்யறதுக்கு தெரியாதவர்களுக்கும் செய்வதற்கு நம்ம முயற்சி, இன்னும் கூட ஒரு படி அதிகமாக மற்றவர்களுக்கும் செய்ய முயற்சிக்கிறோம். இது நம்ம செய்ய வேண்டியது. ஆனா அன்னைக்கு அந்த ஜனங்கள் இதையும் செய்யாம இன்னொன்னு என்ன செஞ்சாங்க, அவங்க சுரண்டி தின்றாங்க. அவர்களுடைய இதெல்லாம் தங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. எவ்வளவு தூரம் ஆண்டவர் ஏழை எளிய மக்களுக்கு செய்யறது முக்கியம்னு கருதுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு அந்த பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துவிட்டே கேட்கிறான். அவன் ஒருத்தன்தான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு மனமடிவாய் சென்றவன். வந்தவங்க எல்லாம் விடுதலை பெற்று, சுகம் பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, வியாதி நீங்கி, பாவம் நீங்கி, மன்னிக்கப்பட்டு அப்படிதான் சென்றார்கள். ஆனா இந்த ஒரே ஒரு மனுஷன்தான், அவன் இருதயம் பூரா பணத்தில் இருந்ததினாலே அவன் என்ன செய்தான், அவனுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று கேட்டபோது, நல்ல கேள்வி, நல்ல வாலிபன், நல்ல ஒரு ஒழுக்கத்துல இருந்தவன், சிறு வயதிலிருந்தே நியாயப்பிரமாணங்களை
கடைபிடித்து வந்தவன். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறத அவன் தெரிஞ்சு. ஏன்னா அவனுக்கு என்னன்னா தன்னுடைய சர்க்கிள்ல, தன்னுடைய சொசைட்டில தான் தன்னை நல்லவனாய் வைத்துக்கொள்ளும். இப்ப நிறைய பேர் ஆலயத்துல நான் நல்லவனா, நான் ஆலயத்துக்கு எல்லாம் செய்வேன், ஆலயத்திலேயே இருப்பேன், ஆலயத்துல எல்லா பதவியிலையும் நான் இருக்கேன், ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற பிச்சைக்காரன்னு எனக்கு தெரியாது, அவனை நான் கண்டுக்கணும், அவனுக்கு நான் உதவி செய்வேன். கர்த்தர் நீ முதல்ல உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்து கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குற. அது ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். ஏழை எளியவர்களை விசாரிக்கிறது, திக்கற்றவர்களுக்காக செபிக்கிறது, விதவைகளுடைய தேவைகளை சந்திக்கிறது, இதெல்லாம் மிக மிக அவசியம். சோ இதெல்லாம் நாம என்ன செய்ய வேண்டும்? நாம ஜெபிக்கணும், நம்மால் இயன்றதை கொடுக்கணும். பசின்னு நிக்கிற ஒரு அம்மாக்கு சரிம்மா நான் ஜெபிக்கிறேன் போன்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் இருக்கும்? நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தா அந்த அம்மாவுக்கு பசியா, நாம அந்த விதமாய் உதவி செய்ய வேண்டியவர்களாய் இருக்கும். அநேக சமயங்கள்ல கிறிஸ்தவர்கள் இந்த தவறை செய்து விடுகிறவர்களாய் இருக்கும். அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கோம். அத கர்த்தர் ரொம்ப முக்கியமா பாக்குறாரு. அன்னைக்கு அந்த தேசத்துக்கு அந்த தண்டனைக்கு அது ஒரு காரணமாய் அவரே அதை சொல்லுகிறார். அடுத்ததான் நம்ம இன்னும் அந்த இதுல நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை கருதாதபடி, ஏழை எளிய மக்களை பற்றி சிந்தனை இல்லாதவர்களுக்கு உள்ளத்துல என்ன இருக்கும்னா பெருமை, மிதப்பு. அன்னைக்கு ஐஸ்வர்யவானுக்கு வாசல்ல இருந்த லாசருவ தெரியவே இல்லை, அவனுடைய தேவை என்னன்னே அவனுக்கு புரியவே இல்லை. அந்த நாய் கூட அவனிடத்துல அன்பா இருந்துச்சு, ஆனா அவனுக்கு ஐஸ்வர்யவானுக்கு தெரியும். இப்ப இங்க நாம என்ன பாக்குறோம்னா, ஏன்னா அவன் உள்ளத்துல எப்படி இருக்கும்னு சொன்னா பெருமை, பண மதிப்பு, இதெல்லாம் எதற்கு அடையாளம்னா பாபிலோனுக்கு அடையாளம். பாபிலோனுங்கிறது ஒரு நகரம்னு சொல்லலாம். பாபிலோனுங்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு எக்கனாமிக் என்ன சொல்றது, பிளரிஷிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். செழிப்பானதான செழிப்பை குறிக்கிறது என்று சொல்லலாம். பாவத்தில் நிறைந்த ஒரு நகரம், பாவத்தில் நிறைந்த ஒரு காரியத்துக்கு தான் பாபிலோன் என்று சொல்ல முடியும். வெளிப்படுத்தும் விசேஷத்தை அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் விழுந்ததுன்னு கூவுகிற சத்தம் அங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கு. ஏன்னு சொன்னா அப்படி ஒரு செழிப்புல, செல்வத்துல, செருக்குல மிதந்து கொண்டிருந்த ஒரு நிலைமை. மக்களாகட்டும், மக்களுடைய உள்ளமாகட்டும், அதுல இருந்து அந்த விக்கெட்னஸ், அதுல இருந்து அந்த இம்மாரல் டிசையர்ஸ், இதெல்லாம் அதற்கு அடையாளம். இதெல்லாம் இருக்கும்போது அந்த சமுதாயத்துல ஒழுங்கற்ற ஒரு நிலைமை இன்னைக்கு உலகத்திலே நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையைத்தான் உலக அளவில் நாம பார்த்து கொண்டே இருக்கோம். அதனுடைய ஒரு பெருமையின் மேட்டிமை, அதனுடைய பெருமையின் உச்சகட்டம், அதுதான் மனுஷரிடத்துல காணப்படுகிறது. அன்றைக்கு இருந்த, பிடிப்படுவதற்கு முன்பாக இருந்த எருசலேம் மக்களிடத்துல பாவங்களின் மத்தியில இது ஒரு பெரிய பாவமா இருந்தது. செல்வமும் செழிப்பும், மனதில பெருமையும் மேட்டிமையும், ஏழை எளிய மக்களை சுரண்டி தின்பது, ஏழை எளிய மக்களுடைய வருத்தம் வேதனையை அலட்சியப்படுத்துவது, கேலி பண்ணுவது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரு ஒரு வயசான பாட்டி கீழே விழுந்துட்டு சிரிக்கிறாங்க, ஓடி போய் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மைண்ட் அவ்வளவுதான் யோசிக்குது. ஏன்னா அதெல்லாம் சொல்லியே கொடுக்கல, அதெல்லாம் அப்படி செய்யணும்னே தெரியல. பதறி ஓடி செய்கிற மக்கள் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர அவசியமா இருக்கிறது. 16ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இந்த வசனம் இன்னும் அன்னைக்கு இருந்த லேடிஸ் எப்படி இருந்தாங்களாம்,
நமக்கு இந்த படம் பார்த்தா நல்லாதான் இருக்குல்ல, அழகா இருக்கு. ஆனா அவரு அதை இதா சொல்றார், சியோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து. அதுதான் ஏன்னா இதெல்லாம் போட்டாவே உடனே என்ன வந்துரும், கழுத்தை நெரித்து நடந்து அகந்தையா இருந்து இதெல்லாம் மாறிடும். தன்னை போல அதெல்லாம் மாறிடும். விரும்புறீங்களோ விரும்பலையோ அப்படியெல்லாம் நடந்தாதான் அதெல்லாம் போட்டா அழகா இருக்கும், அதுக்கேத்த மாதிரி இருக்கும். இப்படி இப்படி குனிஞ்சிட்டு கூட்டிட்டு போய் ஹம்பிளா போகிறவங்க இதெல்லாம் போட்டா தகுதியாவே இருக்காது. அதெல்லாம் போட்டா அந்த மாதிரி நடக்கணும். மருட்டி பார்த்து பொய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். அன்றைக்கு அந்த பெண்கள் செல்வத்தின் செழிப்புல இவ்விதமா இருந்தார்கள். அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு ஆசைக்கு அளவே இல்லை. தங்கம் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. எந்த தங்க கடையில கூட்டம் இல்ல, எல்லா கடைகளிலும் கூட்டம் தான். மக்கள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நோபடி பாதர்ஸ். எங்க இவ்வளவு பணம் இப்படி செலவு பண்ணணுமா? நோ ஒன் பாதர்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஒரு வயசான அம்மா அவங்க மகனுக்கிட்ட சொல்றாங்க, பக்கத்து வீட்டு லேடி இவ்வளவு பேங்கிள்ஸ் வச்சிருக்கா, எனக்கு அவங்க வந்து நகைக்கடைக்கு அட்வர்டைஸ்மெண்டா சொல்றாங்க. பட் சி த அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அந்த அம்மா இவ்வளவு நகை போகான பேங்கிள்ஸ் போட்டிருக்கா, எனக்கும் அது வேண்டும். சி த டிமாண்ட். அவன் மகன் கேட்கிறான் எவ்வளவு விலை தெரியுமான்னு. உடனே அவங்க அந்த கடையுடைய அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றாங்க, அதுல சேதாரம் 50% போட்டிருக்கான், சேதாரத்துல 50% போட்டிருக்கான், அதுக்கு போலாம். உடனே they are going to buy, purchase. So people have become so demanding. இது இத்தனைக்கு அம்மா, not wife. See how these things will attract, how these things will pull us away from the spiritual thoughts. அதனாலதான் இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நம்ம மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு. எது அளவு எவ்வளவு தூரம்னா இதை போடுறதுல தப்பே இல்லை. ஆனா இதற்கு அடிமையாகணும்னு சொன்னா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடறது தான் நல்லது, போடாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா அப்படியே ஆரம்பின மாதிரி போட்டுட்டு வந்தா, பேட்ரிக் ஜாஷ்வான்னு ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார், நம்ம இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒய்ஃப் எழுதியிருந்தாங்க, அவங்க ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தாங்க, சுஷீலா. அதை நான் பிஃபோர் மேரேஜ் நான் அந்த புஸ்தகத்தை வாசிச்சிருக்கேன். அவங்கள பற்றி அவங்க சாட்சியா சொல்லி, அவங்க கல்யாணம் ஆகி அடுத்த நாள் அன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு யாரோ நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர் ஊழியத்துல இருந்தவர் இல்லையா, அவரை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களை கொண்டு போய் அவங்க முன்னாலே இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு போக சொல்றாங்க. ஸோ இவங்க நல்லா பட்டு புடவை கட்டி, ஏன்னா பேட்ரிக் இந்த அம்மா சுஷிலா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து நல்ல பணக்காரங்க. அவங்க காலேஜுக்கு போகும்போது கார்ல போவாங்க, கட்டின சாரியை திரும்ப கட்ட மாட்டாங்க, ஒரு நாள் ஒரு சாரி, புது சாரி அப்படிதான் போவாங்க. சோ அன்னைக்கு போகும்போது நல்ல பட்டு சாரி கட்டி எல்லா நகைகளையும் போட்டு, புது பொண்ணு இல்லையா, சந்தோஷம் போய் நின்னாங்களாம். இவர் எந்திரிச்சு வேகமா உள்ள அவங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து, இது என்ன விக்கிரகம் மாதிரி வந்து நிக்கிற, எல்லாத்தையும் கழட்டு, காலி செயின் மாத்திரம் இருந்தா போச்சு. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அழுது இருப்பாங்க, இல்லைன்னா ஊழியக்காரருங்கிறத புரிஞ்சிட்டு இனி அதுக்கப்புறம் அவங்க அப்படி இல்லை. ஆனா அன்றைய தினத்துல அவங்க அதை பேஸ் பண்ணாங்க. ஸோ அவர் ப்ரையாரிட்டி, வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி, எதுக்கு நாம முக்கியத்துவம், வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி. அவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு ஊழியக்கார மனைவியா நீ இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து நிக்க கூடாது. சோ அதுதான் நமக்குள்ள அந்த ஒரு தெளிவு இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த மக்களை குறித்து இவ்விதமாய் அவர் சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். அதான் they were very proud, they were haughty, they were also, இதெல்லாம் இருந்த இன்னொரு காரியமும் வரும். என்ன தெரியுமா? they will become sexually seductive and promiscuous. அவங்களுக்குள்ள இவ்விதமான தவறான
எண்ணங்கள், யோசனைகள், இம்மாராலிட்டி அதெல்லாம் வந்துவிடும். ஏன்னா இத ஒரு மாதிரி அட்ராக்டிவா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும்போது அது எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நேச்சுரலி தே வில் ஹேவ் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் இன்டென்ஷன்ஸ். ஸோ அதனாலதான் தீத்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாயும் புத்தியுள்ள முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் கூட நம்ம இதை விட இன்னும் கூட தெளிவா நம்ம எங்க பார்ப்போம் சொன்னா, பேதுரு அவருடைய நிருபத்துல எழுதியிருப்பார். 1 பேதுரு அதுல எழுதியிருப்பார், அழகா எழுதியிருப்பார். எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எழுதியிருப்பார். வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு அஸ் நவ் இன் திஸ் பிரசன்ட் ஜெனரேஷன் ஆர் நாட், தட் இஸ் நாட் அவர் டிபேட். God has given us that maturity. நமக்கு அந்த தெளிந்த புத்தியை கொடுத்திருக்காரு, முதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. எதை போடணும், எதை போட வேண்டாம், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எவ்விதமாய் நடக்கணும்னு எல்லாம். இவ்விதமாய் நாம் நடக்கக்கூடாது. அதுதான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இவ்விதமாய் நாம் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய நியாய தீர்ப்பை தருகிறார். அன்னைக்கு அந்த மக்களுக்கு அந்த நாடு அப்படி கெட்டு போனதற்கு இதுவும் ஒரு காரியம், இதுவும் ஒரு காரணம். ஏன்னு சொன்னா, they have spiritually led their husbands astray. First, they cared about jewelry. என்னன்னா மாட்டணும்னு. 3வது, they were filled with wanton eyes, adulterous eyes, prostitutive eyes. 4வது, constantly desiring physical goods, materialistic goods. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டு கடைகள்ல எல்லாம் போய் பாருங்களேன், மக்கள் எப்படி அடி அலைஞ்சு அலமோதி வாங்குறாங்க. அதுல வாங்கின பாதி காரியம் அவங்களுக்கு தேவைப்படாத காரியங்களா, எதை பார்த்தாலும் வாங்கிடணும், புதுசா வந்திருக்கா வாங்கிடணும், ஆஃபர்ன்னு சொன்னானா வாங்கிடணும். அட்டிதடி சண்டை ஆஃபருக்கு. இந்த லூலு இதுக்கெல்லாம் ஆஃபர்ஸ் போடுறான். அப்ப போட்டா பெரிய கூட்டம் போகுது. எதுக்கு? வேணுமோ வேண்டாமோ வாங்கணும். அந்த வாங்குற கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்துருச்சு. இதுதான் என்னது, அது பிசாசின் தந்திரமான ஒரு காரணம். அன்னைக்கு எல்லாம் யோசிப்போம், இன்னைக்கு யோசனையே கிடையாது. வேணுமா வாங்கு வாங்கு வாங்கு. அப்ப இன்னைக்கு திடீர்னு ஐடி கடை கம்பெனி க்ளோஸ் பண்றான், ப்ராஜெக்டை முடிச்சிடுறான். அப்ப நடுவுல நிக்கிறப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. they do not know, they don't know to face. They become so depressed. Some of them even go to the extent of committing suicide. 2 பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த கோயம்புத்தூர்லயே கார்லயே உட்காந்து குழந்தைய பின்னால உட்கார வச்சு நேரா கொண்டு போய் குளத்துல விட்டாங்க. suddenly they lost job. என்ன செய்யறதுன்னு தெரியல. So where is your dependence? What do you trust? எதின் மேல் உன் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்? அது பணத்துல, உன்னுடைய சம்பாத்தியத்துல, நீ வாங்குற பொருட்கள்ல. இப்ப அவங்களுக்கு தெரியல எப்படி இஎம்ஐ கட்டுறது, எப்படி இதை பண்றது அதை பண்றது. முழிச்சாங்க, நினைச்சிட்டாங்க அது செஞ்சுட்டா முடிஞ்சிடுச்சு. குழந்தையும் பாவம், குழந்தையும் சேர்த்து கொண்டு போய் விட்டாங்க. இந்த இதுலதான் நமக்கு இருக்கிற தெளிவு, நமக்கு இருக்கிற வேதத்தின் அறிவு நம்மை காப்பாற்றும். நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய தலைமுறைகளை காப்பாற்றணும். அப்போ தலைமுறைகளுக்கு அந்த வேதத்தின் அறிவை புகட்ட வேண்டும். இந்த வசனங்கள் இருந்தா தான் நம்மால இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காப்பார்,
கர்த்தர் எனக்கு ஒரு வழி வைத்திருப்பார். எவ்வளவோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை விட பெரியவர் என் ஆண்டவர். இதெல்லாம் எப்ப நமக்கு வரும்னா இந்த வேதம் நமக்கு தெரிஞ்சா. வேதத்தை நாம் அறிந்து கொள்வதிலும் அவரை அறிந்து கொள்வதும் நமக்கு மிக மிக முக்கியம். பாருங்க, இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணின்னு அந்த வசனம் இருக்கா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். ஜட்ஜ்மெண்ட். It doesn't literally mean மொட்டை அடிச்சவாருன்னு சொல்றது இல்ல. வாட் இஸ் ஆக்சுவலி மீனிங் இது எல்லாவற்றையும் உரிந்து விடுவார். நஷ்டம். ஆல் ஆன் அ சடன் யூ வில் பிகம் பாப்பர். எல்லே, லாஸ் ஏஞ்சல்ஸ். திடீர்னு அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்த அழகழகா உயரமான கட்டடம், உலகத்திலேயே மிக ஒருவன் வாழணும்னு நினைச்சா வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடம், அடுத்த நாள் ஃபியூ டேஸ்ல சாம்பலும் கருகி போன நிலைமையுமாய் மாறிவிட்டது. அவங்களை அப்படி இருப்பாங்க, இப்படித்தான் எல்லாவற்றையும் இழந்து உரிந்து போன. ஆனா ஆண்டவர் எப்பவும் சொல்றாரு, அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த தண்டனை கிடையாது. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது எல்லாம் அவர் சொல்ற சத்தியம். அவர் சொல்றாரு, இது உனக்கு எச்சரிக்கை, நீ மனம் திரும்ப. நம்ம ஒவ்வொருவருக்கும் அது எச்சரிக்கை. அவங்க பாவம் செஞ்சதுனால அதனால நீ நீதிமானா கிடையவே கிடையாது. அவங்க பாவம் செஞ்சாங்களா இல்லையாங்கிறது அது நம்ம பிரச்சனையும் கிடையாது. அதுக்கான தண்டனையா அதுவும் நம்முடைய பிரச்சனை கிடையாது. அதை பார்த்தா நமக்கு வேண்டியது என்ன எச்சரிக்கை, நீ மனம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல வாசிக்க முதல் 5 சீலோவாம் அவர் விழுந்தப்போ அப்படி சொல்றாரு. அதேதான் நமக்கு என்றைக்கும் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ தலையில சொறி சிரங்கெல்லாம் வருமா, அப்ப எல்லாம் முடியெல்லாம் உதிர்ந்துரும். they'll be totally exposed, humiliated. அவங்களுடைய எல்லா ஆடம்பரமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து எடுத்துக்கொள்வார். இப்ப 18ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய லிஸ்ட் ஆஃப் அவங்களுடைய ஜுவல்லரிஸ் பார்க்கணும். நெத்தி சுட்டு அது இது. அதை நான் வாசிக்கணும்னே விரும்பல, அதனால நீங்களே அதை வீட்டுல வாசிச்சுக்கலாம். மூக்குத்தி, மோதிரம், அப்புறம் ட்ரெஸ், சென்ட், அப்புறம் அந்த கண்ணாடி, எல்லாவற்றையுமே அவர் எழுதியிருக்கிறார். அத்தனையையும் உரித்து போடுவார். அந்த பெண்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெசிபிக் ஜட்ஜ்மெண்ட். வேற ஒண்ணும் இல்லை, இதை எல்லாத்தையும் உரிச்சு போட்டுருவாரா. They will lose all this. They will become bare. They will have nothing. That will be the punishment. அந்நாளிலே, on the judgment day. So we have to be very, very careful. This is a warning to us. நாம் எதின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். நாம் நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் எதின் மேல் நம்பிக்கையை வைக்க பழக்கி கொடுத்திருக்கிறோம். பெரிய கேள்வி. நாம வச்சுட்டோம், பரவாயில்ல, நாம தப்பிச்சிருவோம். வருங்காலம் அவங்க சந்திக்கிற நாட்கள்ல அவங்க உறுதியா நிக்கணும்னு சொன்னா அவங்கள இப்ப இருந்து உறுதிப்படுத்தணும். ஏதோ நம்ம சொந்த பிள்ளைகளை மாத்திரம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சொந்த குடும்பத்தின் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை சொல்றதோட சபை, சுற்றி இருக்கிற சமுதாயம், எல்லாருக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். நாம் என்ன சொல்லி தருகிறோம், எதின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்கணும்னு நம்ம சொல்லித்தரோம். மாறாதவர் இயேசு. காற்றடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அசையாமல் நிற்கக்கூடிய உறுதியான அஸ்திபாரம் இயேசுவின் மேல் கட்டும்போது. மற்றதெல்லாம் மணல் தான், வேற அஸ்திபாரம் மணல். சோ அதை நாம எப்பவும் ஞாபகப்படுத்திக்கணும்.
நாம் நம்ம பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியவர்களாய். சோ அந்த அன்றைக்கு இருந்த பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை தான் அங்க டீட்டெயிலா கொடுத்து. அதான் சொன்னேன், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ், எல்லாம் எதற்கு? டு பி அட்ராக்டிவ் டு மென். இந்த கிளு 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 போட்டுட்டு நடக்கிறது, சத்தம் உண்டாக்குறது, சில காலில் சிலம்பை மாட்டிக்கொண்டு நடந்து திரிகிறார்கள்னு போட்டிருந்துச்சு வசனம். ஸோ ஆல் திஸ் நான் கூட சின்ன வயசுல போட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னால கொலுசு போடுறது எனக்கும் கூட பிடிக்கும். ஆனா டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்த உடனே அது எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது இட் டிட் நாட் ஃபிட் இன் டு மை ப்ரொஃபஷன்ற ஒரு எண்ணம் எனக்கு. என்ன நிறைய டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு மனசுக்குள்ள அது கற்று செய்த காரியம், எனக்கு அது அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அதுவும் அந்த ப்ரொஃபஷனுக்கும் ஒத்து வரல. ஸோ அதை எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் போடணும்னு ஆசைப்பட்டதே. அது மாதிரி தான் நமக்குள்ள அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு தேவைப்படும். நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன் கான்ட்ராஸ்ட், இதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அதுல அவர் சொல்றாரு எப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கணும். விமன் ஆஃப் காட் ஆர் கமாண்டட். எப்படி? உன்னுடைய அலங்காரம் எல்லாம் வெளிப்புறமான அலங்காரமா இருக்கக்கூடாது. ஏதோ தலை மயிர் பின்னிடுகிறது, தலையில போட்டுக்கிற நகை, ஹேர் ஸ்டைல், ஹேர் டூ. இன்னைக்கு பியூட்டி பார்லர்ஸ் தான் நிறைய இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க ஒரு ஸ்லம்ல போய் டியூஷன் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காக போய் அங்க இங்க எல்லாம் படிச்ச பெரிய பெரிய ஒரு ஆக்சுவலா ஒரு காலேஜ் லெக்சரர், ஒரு எம்எஸ்சி படிக்கிற பொண்ணு, இவங்க எல்லாம் போய் அங்க சொல்லி கொடுக்க போறாங்க. அந்த பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே அது படிக்கிற அந்த டியூஷன் சென்டருக்கு வராமையே இருந்திருக்கா ஒரு வாரம். என்ன அப்படின்னா, எனக்கு அங்க எனக்கு பியூட்டி பார்லர் கோர்ஸ், பியூட்டிஷியன் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, நான் அங்க போய் அது காசு கட்டி படிக்கிறேன். இவ படிச்சிருக்கிறது 8ஆம் கிளாஸ். ஏமா இன்னும் நீ +2 வரைக்கும் படிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு இந்த வேலை செய்யும் போது அது நல்ல ஒரு லாபம் வரும். இப்பவே போனீங்கன்னா எப்படிமா, உனக்கு இன்னும் வயசு கூட இல்லையே அப்படின்னா, இல்ல நான் இப்பவே அதை கத்துட்டு உடனே நான் கடை வச்சு என்ன செய்யணும், கடையில போய் வேலை பார்த்து சம்பாதிக்கும். படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? என்ன வேலை கிடைக்கும்? ஆட்டிடியூடு பார்த்தீங்களா? இன்னைக்கு டுவர்ட்ஸ் எஜுகேஷன் ஃப்ரீயா போய் சொல்லி கொடுக்க போறாங்க, இது ஒரு மினிஸ்ட்ரியா செய்யறாங்க. ஆனா அவங்களுக்குரிய வேலைகள் எல்லாம் விட்டு இவங்களுக்கு அந்த 1 மணி நேரம் சொல்லி கொடுக்க வந்தா, இந்த பொண்ணுடைய எக்ஸ்கியூஸ் என்னன்னா, நான் பியூட்டிஷியன் கோர்ஸ். இந்த இன்னைக்கு இதுல எல்லாம் தான் நாட்டம் இருக்கு. பெண்களுக்கு அதிகமான நாட்டம் வந்து விட்டது. ஆனா வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் இஸ் ஒரு ஜென்டில் குவயட் ஸ்பிரிட், இன்னர் சாம். அந்த இன்னர் சாம் நம்ம கிட்ட இருக்கணும். அது வெளிப்புறமா தெரியாது, அது வெளிப்புறமா தெரியவே தெரியாது. ஆனா அது அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அது அவர்களோடு பேசும்போது, பழகும் போது அது வெளிப்புறமாய் வெளிப்படுத்தப்படும். அது இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் in the sight of God. அதனாலதான் அவர் சொன்னாரு, யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ் டு. இதே ஏசாயா 43 அதிகாரத்துல வாசிக்கும், யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். ஏன்னா இந்த மாதிரி குணமுள்ள ஒரு பெண்மணியாய் நாம் இருப்போமானால் நாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களா இருப்போம். இந்த வெளிப்புற அலங்காரங்கள்ல, வெளிப்புறமான அப்பியரன்ஸுக்கு அதிக நாம முக்கியத்துவத்தை கொடுக்காதபடிக்கு டீசெண்டா ஒரு அளவுக்கு உங்களுக்கு எது தகுதின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாவற்றையும் செய்து, அந்த அளவுக்கு வாங்கி, அந்த அளவுக்கு நாம வாழ்வோம்னா நமக்கு எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு இருக்கும்.
எல்லாம் நமக்கே லிஸ்ட் போட்டு திரும்பி போற கூட காசு இல்லாம நிக்க ஒரு நிலைமையா நாம இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம பிளானிங், மெயின்டெனன்ஸ் எல்லாமே. சரி, இப்ப கடைசி 3 வசனங்கள்ல என்ன வசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது இந்த மாதிரி இந்த மக்கள் இருக்கும்போது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், அவங்க எல்லாம் பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறாங்கல்ல, அப்போ இப்ப என்ன ஆகும்னா அவங்க சரீரத்துல இருந்து துர்நாற்றம் வீசும், அழுகி போயிடும், வியாதி வரும், கொப்புளங்கள் வரும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். இதுல நான் விளக்கணும்னே ஒண்ணுமே இல்லை, நமக்கே எல்லாம் புரியுது. God will bring his judgment. His judgment is certain. அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆனா துன்மார்க்கருக்கு இப்படி நிறைவேறும். நீதிமான்களுக்கோ அவர் தன்னுடைய பாதுகாப்பை தருவார். நாம அனுகூல துணையா நமக்கு பாதுகாப்பை தந்து காத்துக்கொள்வோம். அப்போ நாம நீதிமானாய் இருக்கணும், துன்மார்க்கராய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாமானால் இதெல்லாம் நிறைவேறும். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். உன் குடும்பத்துல, உன்னுடைய சபையில, உன்னுடைய ஊர்ல, உன்னோட கம்யூனிட்டியில உனக்கு சப்போர்ட்டிவா மென்னே இருக்க மாட்டாங்க. ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மென்னே இருக்க மாட்டாங்க. தலைமுறை தலைமுறையா பாத்தீங்கன்னா அப்படியே வரும். ஏன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு சாபம். இன்னும் மனம் திரும்பல, இந்த குடும்பங்கள் மனம் திரும்பல, கர்த்தருக்கு நேரா தங்களை திருப்பிக் கொள்ளல. இந்த பெருமை, மேட்டிமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வழி கொண்டு வரும். அவளுடைய வாசல்கள் துக்கித்து குழம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். அவளுடைய வீடு, அவளுடைய வாசல் எல்லாமே be a symbol of mourning. So அது அப்படியே இங்கிலீஷ்ல இங்க சொல்லியிருக்கு. So only thing, the question here is, do we realize how quickly God can take it all away? நொட்டி பொழுதுல எல்லாத்தையும் அவர் எடுத்துருவார், எல்லாவற்றையும் மாற்றிடுவார். உன்னுடைய அருமையான சென்ட் வாசனை எல்லாம் துர்க்கந்தமாயிரும், சுருள் முடியெல்லாம் மொட்டையாயிரும். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை அவர் சொல்றார். அப்போ நாம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம். இதை விட நமக்கு வேற எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் தேவையில்லை. இதை நாம சரியா உணராமல் இருந்தோமானால் நம்மை போல முட்டாள்கள் வேற யாரும். இவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கு. ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம முன்னால வேற மாதிரி எல்லாம் கூட வாசிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இது எப்படி இவ்வளவு தெளிவா சொல்லிட்டே வராது. அப்ப நாம நம்முடைய நம்பிக்கையை எதின் மேல் வைத்திருக்கிறோம், நாம யாரை மகிமைப்படுத்துகிறோம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், எல்லாம் அறிந்து நாம் அவருக்கு பயந்து அவரை மேன்மைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு எப்படி அந்த பெண்களை குறித்து சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் அந்த நகரத்திற்கும் அதை அவர் ஒரு பெண்ணாக சித்தரித்து ஏசாயா சொல்லுகிறார். அந்த எருசலேமையே ஒரு பெண்ணாக சொல்கிறார். கடைசியில அவர் சிலுவை தூக்கிட்டு போகும்போதும் கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனார், உங்க இந்த எருசலேமுக்காக நீங்க அழுங்க, எனக்காக அழாதீங்க.
மாதர்களை எனக்காக அழுது புலம்பாதீர்கள். எருசலேம், ஏன்னா அது முடிவு அப்படி இருக்கும். அன்றைக்கு 560 BC-ல பாபிலோனியர் வந்து பிடிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் 70 AD-ல ரோமன்ஸ் வந்து எரிச்சாங்க. இனி வரும் நாட்களில இப்ப வரைக்கும் அது எருசலேம் ஒரு ஒரு சிறந்த ஒரு நகரமாய் அதுல எல்லா சிறப்பு இருந்தாலும் அந்த நகரம் இன்னும் அழுகையிலையும் துக்கத்திலையும் தான் புலம்பிக்கிட்டு, மேசியான்னு இன்னும் புலம்பிக்கிட்டு. அதுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதை உணராதபடி இன்னும் ஜனங்கள் அங்க அப்படிதான் இருக்காங்க, இடிபாடுகள்ல தான் இருக்கு. இனி வரும் நாட்களிலும் அந்தி கிறிஸ்து வரும் நாளிலும் அந்த நகரம் மறுபடியுமாய் அது தவிக்கும். இன்னைக்கு வரைக்கும் போரு அன்னையிலிருந்து போரு. தானியேல் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா போரு, எல்லா நாட்களிலும் போர் தான். எசேக்கியேல்ல போரு, அங்க போர் தான் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஜனங்கள் இதேதான், எகிப்தில இருந்தும் மேல அசீரியர்களும் வந்து போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அமைதியற்ற ஒரு சூழ்நிலை. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சமாதானத்துக்காக நாம செபிக்க அழைக்கப்படும். அதை ஒரு பெண்மணியா தான் அவர் அதை சித்தரித்து அவர் அப்படி சொல்றாரு. அந்த நாடு அப்படியே எல்லாம் உரிந்து போகும், அதனுடைய மேன்மையெல்லாம் அற்றுப்போ அப்படிங்கிறத அவர் அங்க ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்குமோ அது அப்படியே அதற்கு சொல்றார். She will be deprived of all dignity. அங்க வியாபாரத்திற்காக மற்ற காரியங்களுக்காக வந்து போகிறவர்கள் இனி அங்கு வரமாட்டார். ஏன்னு சொன்னா அந்த நிலைமை அவ்விதமாய் மாறிவிடும். ஆல்ரெடி அந்த காசா அந்த பகுதியெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு ஆள் அங்க வாழுவதற்கேற்ற சூழ்நிலை இல்லாத நிலைமையில எருசலேமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆகும் என்று தீர்க்க தரிசனமாய் ஏசாயா சொல்லுங்க. சோ இந்த அதிகாரத்துல அந்த எருசலேமின் பாவங்களை குறிப்பிட்டு சொன்னவர், அதை ஒரு பெண்ணுக்கு என்ன நிலைமை இருக்கிறதோ, அதை ஆளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் ஆளுகிறார்கள் என்பதை, அதாவது அபத்தமானவர்கள் ஆளுகிற ஒரு சூழ்நிலை, அந்த நகரத்தையே ஒரு பெண்ணாக சித்தரித்து அந்த பெண் எப்படி இதையெல்லாம் அணிந்து மேட்டிமையா இருந்தவளை கர்த்தரை நினையாதபடியினால, கர்த்தருக்கு மகிமை கொடுக்காதபடியினால, கர்த்தரை சார்ந்து இருக்காதபடியினால அவற்றை எல்லாம் உரித்து வெட்கப்படுத்துவார், அது ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை இந்த 3ஆம் அதிகாரத்திலே அவர் தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் நம்முடைய நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காப்பதில உண்மையுள்ள தேவனாய், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதையும் எங்களுக்கு நீ சொல்லி தந்திருக்கிறீர். உமக்கு பிரியமாய் நடக்கவும், உமக்கு பயந்து நடக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதில் கருத்தா இருக்கும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க கிருபைத்தாரும். நாங்கள் அப்படி இருக்கும்போது, நாங்கள் சொற்பமான மக்களா இருந்தாலும் எங்களை பாதுகாக்கிறவர நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதே சமயத்துல துன்மார்க்கரை நீர் நியாயம் தீர்ப்பதிலும் உண்மை உள்ளவராய் உங்களுடைய வார்த்தை அப்படியே ஆகும் என்று அறிந்திருக்கிறோம். நாளிலும் எங்களை ஆண்டவரை நீர் ஞாபகப்படுத்தினீர், உணர்த்தினீர். ஒரு விசை கூட ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நேரா எங்களை வழி நடத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் எங்களை தாழ்த்தி ஒரு கரத்துல ஒத்து கொடுத்து நீர் விரும்புகிறபடி வாழ்ந்து விட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்துல நாங்க வாழும்போது எங்களுக்கு எத்தனையோ தேவைகள், பிரச்சனைகள், கவலைகள், ஆண்டவரே எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பதில் நீர் தான் சுவாமி. எங்களுடைய சொல்யூஷன் நீர் தான்.
எங்களுடைய ப்ரொவைடர் நீர் தான், எங்களுடைய ப்ரொடெக்டர் நீர் தான் சுவாமி. உம்முடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்டவர்கள், சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை தாங்க. ஆண்டவரே, தேவையுள்ளவர்களுக்கு தேவையை கட்டளையிடுங்க சுவாமி. தேவையை சந்திங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் நீர் தான் தருவி சுவாமி. நாங்க உண்மையே நோக்கி பார்க்கிறோம். தயவா இறங்கி இந்த ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே, அவர்கள் சாட்சியாக ஆண்டவரே அவங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அழகாய் விளங்க நீர் கிருபத்தாரும். நீர் வரும்போது நாங்க அங்கிருந்து பல இடங்களிலிருந்து நிறைய ஒன்னா சேர்ந்து வரணும் சுவாமி. நாங்க அப்படி ஒரு கூட்டமா உம்மால எடுத்துக்கொள்ளப்படணும். கிருபத்தாங்க சுவாமி. அவ்விதமாய் ஒரு சந்தோஷமான நாட்களை காத்திருக்கிறோம், எதிர்கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆயத்தப்படவும் விழித்திருக்கவும் இருக்குது. அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, sister. Thank you. Thank you. God bless Sister, you. next Wednesday, Ash Wednesday. Next coming Wednesday. Yes. We will not have. 5th நமக்கு இல்ல. அப்புறம் நமக்கு லென்ட்ல எல்லாம் இருக்கு. அந்த கடைசி வாரம் இல்ல. நெக்ஸ்ட் வீக் கிடையாதுல்ல? நெக்ஸ்ட் வீக் இருக்க முடியாது. வேண்டாம். நம்ம எல்லாருமே ஆராதனைக்கு போவோம். ஆமா. சரி. Thank you. Thank you. Thanks for reminding. Thank you. Good night all. Good night.